உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பீட்ரூட் சாதம். பீட்ரூட்டுனாவே குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த பீட்ரூட்டை குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு மசாலாலாம் போட்டு பிரமாதமாக செய்ய போகிறோம். இந்த பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாங்க. ஒரு முழு பீட்ரூட், பெரிய பீட்ரூட்டாக நல்லா துருவி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரத்தத்தை, அதாவது ரத்தம் இல்லைங்கிறவங்களுக்கு தினமும் காலை சாப்பாட்லேயோ 3 வேளை சாப்பாட்டில் ஏதோ ஒரு சாப்பாட்டில் இந்த பீட்ரூட் கொடுக்கும்போது ரத்தம் வந்து அந்தளவுக்கு உற்பத்தி ஆகும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காய். 1 கப்பு சாதம், பெரிய வெங்காயம் 1, இடித்த பூண்டு ஒரு 5 பல், 1 கைப்பிடி வேர்க்கடலை, சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, கடுகு 1/4 ஸ்பூனு, 3 பட்டை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, சோறு, வெங்காயம், சாம்பார் பொடி, கருவேப்பிலை, பீட்ரூட்டு, உப்பு, வேர்க்கடலை, கடுகு, பட்டை மிளகாய், பூண்டு, எண்ணெய். பாத்திரம் சூடாயிட்டு நம்ம அதில் இடித்த பூண்டை போட்டுக்கலாம். அது கூடவே இந்த பட்டை மிளகாய், இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கணும். பூண்டும் பட்டை மிளகாயும் நல்லா வறுபட்டுட்டு இந்த நேரத்தில் வேர்க்கடலையை லேசாக கொட்டி ஒரு சின்னதாக ஒரு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இதை இறக்கி ஆற விட்டு நம்ம ஒரு பொடி பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு. கடுகு பொரிஞ்சிட்டு அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதக்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கலாம். பீட்ரூட்டையும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை இல்லாமல் அருமையாக அப்படியே வதக்கி எடுக்கணும். பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த சாம்பார் தூளையும் அதில் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போகும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த சாம்பார் பொடியெலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த வேர்க்கடலை, பூண்டு, பட்டை மிளகாய் போட்டு வச்சுருக்கோம், இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை இதில் அப்படியே தூவி விட வேண்டியதான். போட்ட பிறகு செம்ம வாசனையாக இருக்கும். இதையும் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கிண்டி விட வேண்டியதான். பீட்ரூட்டு அப்படியே நல்லா குழஞ்சி வந்துடுச்சு மசாலாலாம் போட்ட பிறகு. இப்போ நம்ம இதில் இந்த சாதத்தை கொட்டிக்கலாம். நல்லா பொலன்னு அடித்து வச்சுக்கணும். நல்லா கலந்து விட்டு
உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு இதில் உப்பை போட்டுக்கணும். உப்பு இருக்கான்னு இந்த மாதிரி டைமில் நல்லா கிளறி விட்டு சாதத்தில் உப்பு இருக்கான்னு பாருங்கள். உப்பு இல்லைன்னா தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. சாதத்தை நல்லா கிளறி விட்ட பிறகு அருமையான அந்த மாதிரி கலரில் வரும். வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வேர்க்கடலை பூண்டுலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட சாம்பார் பொடியும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, பிரமாதமாக இருக்கும். அருமையான ஒரு மசாலா ஜாஸ்தியாக உள்ள பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கி டேஸ்ட் பண்ணப்போ இந்த பீட்ரூட் சாதத்தை டேஸ்ட் பார்க்கலாம். வேர்க்கடலை வாசனை அம்சமாக இருக்குங்க. அதாவது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்த வேகத்துக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. நல்ல காரமாக இருக்குது. இதோட வேர்க்கடலை வாசனை, சாம்பார் பொடியோட வாசனை, நம்ம சாதாரணமாக எதுவும் பீட்ரூட்டை போட்டு சாதத்தை கிண்டி கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் நல்லா இந்த பருப்பு சாப்பிட தான் பிறந்தோங்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுக்கிட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னு வச்சுங்க, பிரமாதமாக இருக்கும். வீட்டில் வேலைக்கு போகிற வீட்டுக்காரங்களுக்கு அதேமாரி ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்க, மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சாதம் இது. அதை அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைப்படாமல் கிடைக்கும். உங்களோட வீடியோவும் நம்மளோட சேனலில் வரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட சமையலும் நம்மளோட சேனலில் வரும். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்குது. உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேண்டும். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் தொடர்ந்து இந்த சேனலில் பயணிச்சிட்டு இருக்க முடியும். என்னன்னைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.